மொட்டமாடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா படம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். விஜய் சேதுபதி சார் நடிச்சு, நித்திலன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஆ நமக்கு எல்லாருக்குமே புடிச்சிருந்தது. ஸோ நம்ம அத என்ன ரிவ்யூ அத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ பத்திரிக்கையாளர்களும் சரி, மக்களும் சரி கரெக்ட்டா அவங்களும் அதே மாரி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒரு பாராட்டக்கூடிய படமா இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒண்ணு தோணுச்சு, இவருடைய முதல் படம். இது மகாராஜா 2ஆம் படம் இல்லையா? ஸோ ம். முதல் படம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ முதல் படம் பார்த்துட்டு நம்ம அத ரிவ்யூ பண்ணி போடுவோம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஓகே. அத பேஸ் பண்ணி முதல் படமான குரங்கு பொம்மை பார்த்தாச்சு. ம். நம்ம இன்னைக்கு அத தான் சார் நம்ம பேசப் போறோம். ஓகே சார். நம்ம நேயர்களும் காத்துட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம். ஷூர். ஜெகி சார் எனக்கு ம். ஒரு விஷயம். வெற்றிமாறன் சாருடைய ஸ்பீச் நான் நெறைய கேட்டிருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட அந்த நாடக இயக்குனர் கெஸ்ட்டா உட்கார்ந்திருக்கும்போது, அவரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு குடுக்குற ஜட்ஜ்மென்ட் வந்து ரொம்ப அப்படியே அப்படியே மைல்டா அவருடைய எதுவுமே ஒளிவு இல்லாம அழகா சொல்லிடுவாரு வெளிப்படையா. ம். இது ஆமா இப்படிதான் சார். இருக்கும். இந்த சீன் இப்படிதான் சொல்லுவாரு. ஓகே. சோ நம்ம அது பிடிச்சிருந்ததா, அது ஒரு டைம் பார்த்தோனே அவருடைய எல்லா படத்துக்கும் என்ன இப்படி ஜட்ஜ்மென்ட் குடுப்பாருன்னு ஒவ்வொரு படம் தேடி தேடி ம். பார்க்க ம். ஆரம்பிச்சேன். ம். ஸோ கிட்டத்தட்ட நித்திலன் சாருடைய படமும் மகாராஜா படம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ ம். இதோடைய ஃபர்ஸ்ட் படம் எப்படி எடுத்திருப்பாருன்னு திரும்ப அப்பயே பார்த்தாச்சு. பட் இன்னொரு டைம் பார்க்கலாம்னு சொல்லி திரும்ப நான் பார்த்தேன். ம். ம். சரி அதுக்குள்ள எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அத போய் ம். பார்க்கும்போது ஆர்வம் தோணுச்சு. சோ ஓகே. இந்த மாரி அப்படியே பேக்ல போய் அவரே கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணி டோட்டலா பிஹெச்டி பண்ணாத குறையா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். அவரு ஸ்டேஜ்ல பேசுற நெறைய ஆடியோலாம் இப்ப ஷார்ட்ஸ்ல நெறைய வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. ம். பேசும்போது ம். அதுவும் நல்லா இருக்கு. ஒரு ஓகே. அப்பாவித்தனம் கலந்த ஒரு 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 டேலண்டடான ஒரு பெர்சன். சார் ஒரு கிரியேட்டர். எமோஷன வந்து எஸ் சார். ஆமா, கிரியேட்டர் அவர் வந்து கிரியேட்டர். அது வந்து ஆமா. பப்ளிக்கோட இதில் பிளாட்ஃபார்ம் இல்லாத ஒரு கிரியேட்டர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தெரியுது. அவரு அப்படிதான் ம். இருப்பாங்க. ஆமா சார். ஆமா. அவர் அவர் ஒரு கிரியேட்டர், நாட் எ ஒரேட்டர். நிதிலன் சார் வந்து ஒரு கிரியேட்டரா தான் இருந்திருக்காரு. அவர் ம். ஒரேட்டரா ட்ரை பண்ணல. ஓகே. அதனாலதான் சில இன்டர்வியூல கூட அவர் பேசியிருப்பாரு. அந்த விஷயம்லாம் வந்து அஹ், உளர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ம். சொல்லியிருந்தாங்க. ம். ம். பட் ஆனா அவர் ம். கிரியேட்டருங்கிறதுனால அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஓகே. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேசுறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், நிறைய பெரிய மைக்கு, பெரிய மீடியா ம். அப்படிங்கறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்கிறாரு. ம். மத்தபடி ம். இன்னும் 2 3 படம் இந்த மாதிரி சக்சஸ் எல்லாம் 2 3 சக்சஸ் பாத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் செம்ம நார்மலா சூப்பரா பேசுவாரு. இதுதான் பேசணும்னு விஜய் அவசியம் இல்ல சேதுபதியான சார். அதான் கரெக்ட் பேசணும்னு தான். அவசியம் இல்ல. கார்த்திக் சுப்புராஜ் சொல்லுவாரு சொல்லுவாங்க. சித்தார்த் சொன்னாரு. அவரு ம். ஜிகர்தண்டா கதைய வந்து சித்தார்த்திட்ட சொல்ல வந்தாராமா. ஆ ம். அவ்ளோ மோசமா யாரும் ஒரு கதைய சொல்லியிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. ம். சித்தார்த் என்ன பண்ணாருன்னா, நீங்க ஸ்கிரிப்ட குடுங்க. நான் உட்காந்து படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட ம். வாங்கிக்கிட்டாராமா. வாங்கிட்டு இவ்ளோ ம். சூப்பரான கதைய இப்படி இவ்ளோ மோசமா சொல்ல முடியுமான்ற மாரி இருந்துச்சு எனக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. அந்த ம். குவாலிட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். அவங்க கிரியேட்டருக்கு வந்து அந்த குவாலிட்டி நம்ம பேசணும், இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஹி கேன் ரைட் ஆக்சுவலா. அவரால எழுத கண்டிப்பா. முடியும். எஃபெக்டிவா எழுத முடியும்போது, அதெல்லாம் அது பேசினாலும் பேசலனாலும் ஒண்ணும் கிடையாது. அத வந்து மத்தவங்க இப்ப விஜய் சேதுபதி கவர் பண்ணிக்கிட்டாரு அவருக்காக. மத்தவங்க பார்த்துக்குவாங்க. ஆமா. அந்த விஷயத்த மத்தவங்க மத்தவங்க பார்த்துக்கிட்டு போகட்டும். அவங்க கிரியேட் பண்ற வேலைய கூட பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான் ம். சார். சூப்பரா இருக்கு ரைட்டிங். இந்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சார். ம். ம். ஸ்கிரீன் பிளே நீங்க நேரா சொல்லிட்டீங்கன்னா, இந்த படமும் மகாராஜாவும் நெறைய விஷயங்கள்ல கோயின்சைட் ஆகும் உங்களுக்கு. நேரா ஆமா. இது சொல்லிட்டீங்கன்னா மட்டும் இல்ல ஒண்ணுமே சார். இல்ல. அவருடைய ஷார்ட் ஃபிலிம் கூட சரி சார். புதிர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பார்த்தேன். ம், எல்லாமே ம். அந்த நான்லீனியர் வந்து அழகழகா கலக்குறாரு சார் அது. ஓகே. அந்த கலக்குற வித்தை பிளெண்ட் வந்து அவருக்கு ஆமா. செம்மையா பிளெண்ட் வருது. பண்றாரு அழகா. ஏன்னா ஒரு ஆமா. அதான். உருத்தக்கூடாது. ஆக்சுவலா ஒரு நான்லைனர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும்போது, என்னடா இங்க ம். போயிட்டாங்க, இல்லன்னா என்னடா ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோணக்கூடாது நமக்கு. 2மே இன்ட்ரஸ்ட்டா கண்டிப்பா. இருந்தா தான் அது தோணாது உங்களுக்கு. சொல்ற பழைய ம். விஷயமும், சொல்ற புது விஷயமும் இன்ட்ரஸ்ட்டா இருக்கணும். ஏதோ ஒண்ணு இன்ட்ரஸ்ட்டா ம். இல்லனாலுமே எதுக்குடா அங்க போறாங்கன்ற ஒரு கேள்வி வரும். நீங்க இந்த படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பார்த்திருப்பீங்க. ம். ம். அதுல பார்த்தீங்கன்னா, ம். விஜய் சேதுபதி போர்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். அஸ்வினோட ம். போர்ஷன் கம்பேரேட்டிவ்லி நல்லா இருக்கும். அவரு டிஃபரெண்ட்டா டைம் பண்ணியிருப்பாரு. ஆனா கம்பேரேட்டிவ்லி வந்து இது நல்லா இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறதுனால, எதுக்குடா அங்க போய்க்கிட்டு ம். இங்கேயே இருக்கலாமே, ஸ்டே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது ம். மாதிரி இந்த படம் ஒரு படத்துல இல்ல. பார்த்தீங்கன்னா, எந்த ம். எந்த சீன் வச்சாலுமே அந்த சீன் ஒரு இன்ட்ரஸ்ட்டாவோ, ஏதோ ஒரு பாயிண்ட் ம். வச்சிருக்காரு. ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. கதைக்கு தேவையான விஷயங்கள வச்சிருக்காரு. அதுதான் ம். ஒர்க் அவுட் ஆச்சு. மகாராஜாலயும் ஒர்க் அவுட் ஆச்சு. குரங்கு பொம்மையிலயும் அதான் வந்து மேஜரா ஒர்க் அவுட் ஆச்சு சார். குறும்பு பொம்மை. ம். ஒரு நம்ம ஸ்டோரி சொல்லுவோம் சார் மக்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரிய சொல்லிடலாம். எஸ் சார். ஓகே. ம். பாரதிராஜா அப்பா சார். வித்தார்த் வந்து பையன். பாரதிராஜா வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ரவுடியிசம் பண்ற கேரக்டர், ஒரு கடத்தல் பண்றவர்ட்ட வந்து வேலை செய்றார். ஒரு ஊர்லயே பெரிய ரவுடி. அவர பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால வித்தார்த்துக்கு கூட பொண்ணு தரமாட்டேங்கிறாங்க. அவரு வந்து ம். சில கடத்தல்ல ஈடுபடுறாரு. அத வந்து யார்ட்ட குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது வரும்போது, டைலமா வரும்போது,
பாரதி ராஜா கிட்ட ம். கொடுத்து விடுறாரு அந்த கடத்தல் சிலையை. பாரதி ராஜா வந்து ம். தஞ்சாவூர்லேருந்து பஸ்லயே எடுத்துட்டு போறாரு, சென்னைக்கு போறாரு. அங்க சென்னையில் ம். போயிட்டு அந்த சிலையை கைமாத்திட்டு பணத்தை வாங்கிட்டு வர்றது தான் பாரதி ராஜாவோட டாஸ்க்கு. ம். அவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் பொருளை கொடுத்துருவாரு. அங்கே தான் படத்தோட வில்லனை காட்டுவாங்க. இளங்கோ குமாரவேல் இருக்கார்ல, அவர் தான் பொன்னியின் செல்வனோட ஒன் ஆஃப் த ரைட்டர், ஸ்க்ரீன் ரைட்டர் சார் அவர். ஓ. இல்லை ம். வில்லன் ம். நடிச்சார்ல அவர் தான். அவர் நிறைய நல்ல படங்கள் மொழி நிறைய படத்துல அவர் வேற வேற மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா? நல்லா நடிப்பார் சார் அவர். அதனால தான் நமக்கு வில்லனா எஃபெக்டிவாக தெரிஞ்சது. அதனால தான். ம். ம். ஓகே, ம். நம்ம முதல்ல கதையை முடிச்சிருவோம். அவர் என்ன பண்ணுறாரு, சிலையும் எடுத்துக்கணும் பணத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணார். கைமாற்றி விட்டு அவருக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் சார். ஆனால் அந்த ம். ம். அந்த ம். சிலையோட விலை வந்து 5 கோடி. அவர் வந்து அந்த 5 கோடியை எடுத்துக்கணுங்கிறதுக்காக சிலையை நம்ம வச்சுக்கணும், பணத்தையும் நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாரதி ராஜா வந்ததே மறைச்சிடுறாரு அவர்கிட்ட. அந்த கடத்தல் பண்ணுறவர்கிட்ட மறைச்சிடுறாரு. கடத்தல் பண்ணுறவர் இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே அவரை மறைச்சிறதுனால எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வராங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வித்தாத்துக்கு வந்து ஒரு பை கிடைக்குது, குரங்கு பொம்மை போட்ட ஒரு பை கிடைக்குது ஒருத்தர் மூலமாக. அதை வந்து ஒருத்தர் திருடிட்டு போகிறான். திருடிட்டு போய் ஒரு துரத்தி கொண்டு போய் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்கும், அவரும் போயிடுறாரு. கிளைம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை யாருமே. அதை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையில் என்ன இருக்குங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் சார். என்ன இருக்கும்னா கிளைமேக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவர் அந்த பையை எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிருப்பார். என்ன இருக்கும்னா அந்த வில்லன் வந்து பாரதி ராஜா வந்து பணத்துக்காக பாரதி ராஜா வந்து கொன்று அந்த உடம்பெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவார். தலையை மட்டும் எங்கேயாவது அனுப்பணுங்கிறதுக்காக தலையை கட் பண்ணி அதை வந்து அந்த பேக்கில் கொடுத்து வச்சிருப்பாரு. அது வந்து வித்தாட் கையில் இருக்கும். ஒரு அயனியான ஒரு ஒரு கொடூரமான கவிதை மாதிரி தெரிஞ்சுச்சு சார் எனக்கு இந்த மூவி. கண்டிப்பா. அது ஒரு எப்படி சொல்றது, நான் 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கல. ஏன்னா அந்த ட்விஸ்ட் ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைச்சிது. அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல இது வரைக்கும். அப்படி ஒரு ட்விஸ்ட் எனக்கு. மகாராஜா கூட அந்த அளவு எஃபெக்டிவாக தெரியல எனக்கு. இந்த படம் வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் பார்த்த படம் சார். அப்பயே பார்த்தேன் நான். இது ஆரம்பத்திலே பார்த்தேன். எதுவும் பார்க்கல. படம் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னாங்க. அதில் என்ன நடக்கும் என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை, எதுவும் நான் கேட்கவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஏன்னா அதை பார்த்துட்டுன்னு யாரும் சொல்லவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து முதல்ல தேடி கண்டுபிடிச்சி பார்க்குற டைப்பு. சரி ஏதாவது நல்ல படம் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த படத்தை போய் பார்க்குற டைப் நான் வந்து அது மாதிரி தான் போய் பார்த்தேன், தேடி பார்த்தேன். ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்தேன். என் சர்க்கிளில் யாரும் பார்க்கவே இல்லை. சர்க்கிளில் அதனால ட்விஸ்ட் எதுவுமே தெரியாது. பிளாங்கா போய் உட்காந்து பார்த்தேன். அந்த ட்விஸ்ட் தந்த சில்னஸ் சொல்லவே முடியாது சார். அந்த அளவு ஒரு சில்னஸ் எனக்கு செமையா இருந்துச்சு. மகாராஜா வந்து அதான் நான் வந்து ரேங்கிங்ல இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு மகாராஜா செகண்ட் பிளேஸ் தான் வச்சிருக்கேன் நான். ஆமா சார், சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான் சார். நார்மலா வந்து ஒரு நம்ம சின்ன வயசுல கூட இதெல்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கூல்ல பசங்க ஏமாத்துறது போறது அந்த மாதிரி விஷயம் தான். ஒரு பொருளை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும், அந்த பொருளை அவன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அந்த கான்செப்ட் தான். ஆனா அது இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அனுப்புற ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைச்சவன் அப்படிங்கிற மெத்தட்ல தான், வயசான ஒரு இளைச்சவர் தான் அனுப்புறாங்க. உடனே இவனுக்கு வந்து அப்பதான் அந்த ஐடியா வருது, இளைச்சவனா இருக்கிறதுனால இவனை அழகா நம்ம ஏமாத்திட்டு இந்த பணத்தை ஆட்டையை போட்டுடலாம், சிலையை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்ட்டு. சோ வந்து பாரதி ராஜாவை பண்ணாங்க. ஆனா அந்த பாரதி ராஜாவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து அவனுக்கு தெரியாது. அதுதான் அவனை ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரியாது. ஓகேங்களா? சோ வந்து இவனை கொன்னா அவன் வருவாங்கிறது இதே பாரதி ராஜா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியும். ஓ, இவனை கொன்னா அவர் வந்து போல இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவன் சுதாரிக்கவே ஆரம்பிப்பான். ஓகேங்களா? அந்த விஷயம் வந்து இந்த படத்துல வந்து அந்த படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நல்லா ஹைப் ஏத்துனது. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ல சொன்னீங்கல்ல, பேக்ல வந்து அவனே வெட்டி இந்த பேக்ல பிகினிங்ல இருந்தே கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க. சோ வந்து அந்த விஷயம், இந்த 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த படம் இவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நான்-லீனியர் அந்த ஸ்டோரி டெல்லிங் பாருங்க சார். எப்படி வந்து எந்த இடத்த எந்த சீனை ஓபன் பண்ணணும், எந்த இடத்த எந்த விஷயத்தை திறக்கணும்ன்றத வந்து அவ்வளோ துல்லியமா பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு சீனுக்கு முன்னாடி நம்ம திறந்திருந்தாலுமே இதுதானான்ற மாதிரி ஒரு இதுவாயிருக்கும். நம்ம
அந்த கடைசி சீன் வரையும் ஹோல்ட் பண்ணி கடைசியில் அந்த காட்டுறது வந்து சூப்பர். அதுதான் கிளைமேக்ஸ் எனக்கு பொறுத்த வரையும். அந்த பேக்கில் என்ன அது இருக்குங்கிறது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ். அந்த கிட்டத்தட்ட மகாராஜால வந்து கடைசியா தான் அந்த குப்பை தொட்டி தன்னுடைய ம் பொண்ணுன்ற மாதிரி சொல்ல ம் வர சீன் ம் மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு அதுக்கு ஈக்குவல். கரெக்ட். அதுக்கு ஈக்குவலான இதுல ஒரு இதுல எனக்கு கிளைமேக்ஸ். எனக்கு என்னன்னா இன்னொரு ஐடியா இருந்துச்சு. ம் கடைசியில அந்த பேக் தூக்கி போடுவோம்ல ம் அந்த ம், கூவத்துல, அந்த சமயத்துல வந்து ம், அந்த பேகும் குரங்கு உண்மையா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி அந்த அவனோட கை காலெல்லாம் வெட்டி அந்த பேக்ல வச்சு ஒரு அதை கனெக்ட் தூக்கி இருந்திருக்கும். ஆமா, சூப்பர். ஆமா அது நார்மல் நார்மல் பேக்கை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை ஆமா தண்ணியில ஆமா விழுந்து அந்த ரத்தம் அப்படியே பரவும். வெளியே வரும். கரெக்ட். ஆஹ் அதையுமே அது குரங்கு உமையோட முடிச்சிருக்கலான்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். பண்ணிருந்தா அந்த படம் ஆமா. டைட்டிலுக்கு எஃபெக்டிவா இதெல்லாம் செம்மையா செட் இருந்திருக்கும். ஆமா ஆயிருக்கும். எஃபெக்டிவா இருந்திருக்கும். இருந்திருக்கும். ஒரு டிட் ஃபார் டேட் இல்ல மாதிரி அவர் வந்து ஆயிருக்கும். அவர் வந்து சொல்ல வந்தது அந்த எமோஷனல் அத ம் கரெக்டா ஆமா. சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. இப்ப குரங்கு ம் பொம்மை இந்த மாதிரி காட்டியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு பொருள், அந்த பொருள் பேஸ் பண்ணி ஒரு விதி வந்து அப்படி பொருளா வந்து வந்து போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும். அதுங்கிறத விட ஒரு அவர் ஆமா. அந்த ஒரு பழி மக்களுக்கான வாங்குற அந்த கதை எமோஷனல். கிடையாது சார் இது ஆக்சுவலா. அது வந்து ம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்பா பையனுக்கான ஒரு கதை இது. அதனால தான் அதை வந்து ம், அதை பெருசா காமிக்கல. ஐப்படம் மாதிரி இவன் எனக்கு செஞ்சான், இதை வந்து நான் திருப்பி செஞ்சேன்ற மாதிரி இல்லை அந்த கதை. ம், ம், அந்த ம், பேக்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வந்து அவ்வளோ உடஞ்சிருவோம் நம்ம. அதுதான் ம், ம். எதிர்பார்த்தது. அது வந்து அந்த ஹோல்ட் பண்ணி அந்த விஷயம் அந்த டைம்ல நம்ம ஓப்பன் பண்ணாதான் நம்ம உடையுவோம். கரெக்டா ஓப்பன் ம், பண்ணாங்க. ம். நம்ம எமோஷனலா செம்ம பிரேக் ஆயிரும் கரெக்ட். நமக்கு. இல்ல அந்த பாரதி சார் வந்து இறக்குற டயத்துல அந்த கதை ஒண்ணு சொல்லுவாருல்ல. ம், ம், அந்த விஜய் சேதுபதி சார் மகாராஜால சொல்ற அந்த கதை மாரி இருந்துச்சு. அந்த 2 ம், முடிச்சு ஒரே மாரி ம். இருந்துச்சு. ஓகே. அதே மாரி மகாராஜால வந்து வில்லன் சொல்லுவான், நான் கொல்றத விட உயிரோட விட்டுட்டு உனக்கு எவ்வளவு வலிக்குன்ற மாரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண அப்படியே இது பண்ணிட்டு போவான்னு ம், சொல்லுவாங்கல்ல. ம், ம். கிட்டத்தட்ட மாரி அதே மாரி இந்த படத்துல வந்து கை கால ஆமா. வெட்டிட்டு கடைசி வரையும் நீ நெறைய கனெக்ட் கஷ்டப்படுவ. இருந்துச்சு சார். அந்த படத்துக்கு இந்த இந்த பாயிண்ட் படத்துக்கும். தான் சார் நான் சொல்ல வந்தேன். ம். இந்த பாயிண்ட் தான் நான் ஆ சொல்ல வந்தேன். சொல்லுங்க. கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க. அதாவது அதுல சொல்லுங்க. ஒருத்தர் வந்து கொலை பண்றதை தாண்டி கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குமா ம், ம். அப்படிங்கறத யோசிச்சு ம். கரெக்டா ஒரு படத்தையும் யூஸ் பண்றாரு அது. யூஸ் பண்றாரு. கரெக்ட். அதுதான் பெரிய விஷயம். அதுதான். இந்த படத்துல குரங்கு பொம்மை யூஸ் பண்ணாரு. அந்த படத்துல குப்பத்தொட்டி யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ம். நெறைய ஆமா. கனெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கதை எழுதும்போதே இவருக்கு அத டச் விட்டு வெளில வர முடியல போல. சோ சம்திங் 2 கதையும் அது ஒரே டைம்ல டைரக்டர்ஸ் பண்ணப்பட்ட டச் மாரி. மாரி சார். அது ஞாபகப்படுத்துறதுக்கு நான் என் படம் இது இந்த மாரி தான் இருக்குன்றத ஞாபகப்படுத்துற மாரின்ற மாரி சொன்னாங்க. இன்னொரு அது ரிவ்யூல கூட என்ன பார்த்தேன். யூனிவர்ஸா சார்? ஆமா. யூனிவர்ஸ்ன்ற மாரி எஸ்டிவி. சொல்லல அவரு. அது வந்து ஒரு டைரக்டர்ஸோட டச் அது. அந்த இவரு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சீன்லே இவரு ஆ. விஜய் சேதுபதி வந்து குரங்கு பொம்மை எடுத்து காட்டுவாரு. ம், ம், அந்த குழந்தைக்கு வாங்கும்போது குரங்கு பொம்மை எடுத்து காட்டுவாரு. நீங்க நோட் ம், பண்ணீங்களா என்னன்னு ம். கரெக்ட். தெரியல. ஆமா. ஆமா, ஆமா, கரெக்ட் ஆமா. கரெக்ட் அது கரெக்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவரு அந்த வில்லன் அந்த படத்துல குரங்கு பொம்மையில வில்லன் ஃபர்ஸ்ட் சீன்ல பழைய பாட்டா பாடுவாரு. கரெக்ட் அதே சார். கரெக்ட். வில்லன் ம், வந்து ம். இந்த படத்துல வந்து பார்பர் இவருக்கு வந்து ஓனரா இருப்பாரு. பாட்டு பாடுவாரு. ஆமா, ஆமா. நெறைய டச்சஸ் இருந்துச்சு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ம். டச் இருந்துச்சு. அது வந்து நல்ல விதத்துல ஒர்க் ஆச்சு அது. என்னடா எனக்கு இதே தெரிஞ்சு யூஸ் எல்லா பண்ணிட்டே படத்துலயுமே அந்த இருக்கான்ற மாரி. பாட்டு வைப்பாங்க போல இருக்கு. இருக்கும். ம், ஆமா. ம். இருக்கும். சரி இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா சார், பாரதிராஜா சார், பாலச்சந்திரன் ஸ்டைல் இருக்குல்ல. கிட்டத்தட்ட நித்திலன் சாருடைய ஸ்டைல் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய நெறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டேன். இந்த 2 படம் பார்த்துட்டேன். நான் லீனியர் மெத்தட் எல்லாத்துலயும் யூஸ் பண்றாப்படி. அந்த ம். எமோஷனல் டச்ச வந்து யாரும் எதிர்பார்க்காம அத கோர்த்து கனெக்ட் பண்ணி தைக்கிறாரு. ம். அது நல்லா ம். இருக்கு. அநேகமா இவர் மாரி ஸ்டைல் வேற யாருக்கும் வராது. நீங்க நான் லீனியர் மெத்தடே இவர்ட்ட குடுத்து பண்ணா அது இத விட பெட்டரா இருக்கும். வேற யாரும் டைரக்டர் செய்ய ஆசைப்பட்டாங்கன்னா, இவர்ட்ட குடுத்தாங்கன்னா, இவர் அத பின்னி குடுக்குற விதம் வந்து செமையா இருக்கும். ரசிக்கிற ம். மாரியும், ஜெயிக்கிற மாரி இருக்கிற மாரி தோணுது எனக்கு. ஓகே. இவருடைய கரெக்ட் தனிப்பட்ட தான் சார். திறமை சார் அது. கண்டிப்பா. அது எழுதுறது ரொம்ப டஃப்பான ஜாப் சார் உங்களுக்கு. ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கிறதுல நீங்க கதைய எழுதிறலாம். ரொம்ப ஈஸி கதை எழுதுறது. அத வந்து ம், ஒண்ணுமே ம், இல்லாத கதை கூட ஸ்க்ரீன் பிளே எழுதலான்றது நெறைய படங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒண்ணுமே இருக்காது கதை. ஆனா வந்து ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. படத்த போரே ம், அடிக்காது. நெறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் ம், நெறைய பார்த்துருப்போம் நம்ம. இங்கேருந்து வெளிய ம், ம், வர்றதான் பார்க்காத பிஹைண்ட் எனிமி லைன்ஸ்னு ஒரு படம் இருக்கும். அவ போய் ம், ம், போய் இதுல அ மத்த ஆப்போசிட் நாட்டோட எதிர் நாட்டோட எல்லைக்குள்ள மாட்டிக்குவாரு. ம், அங்கேருந்து தப்பிச்சு வர்றது தான் கதை. கீழ லேண்ட் மைன்ஸ் ம், இருக்கும். ஆளுங்க துப்பாக்கியோட சுத்திட்டு இருப்பாங்க. திருப்பி நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வர்றது தான் கதை. இது வந்து பெரிய கதையே கிடையாது ம், உங்களுக்கு. ம், அதுல ஸ்க்ரீன் பிளே எழுதுறது தான் சார் ஒரு ஒரு ஏன்னா திரைமொழி தான் நம்ம. திரைப்படம்ங்கிறதே ஆமா. ஒரு திரைமொழி தான். அத வந்து நம்ம ம், டயலாகாவோ, இதோட சொல்ல முடியாது. நம்ம ஸ்க்ரீன் பிளேயால தான் சொல்லி ஆகணும். அத ம், இவரு ம், ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு எனக்கு. அது ஏன்னா ம், ரொம்ப ம், கஷ்டம் ம், சார். அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். நம்ம இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது, எந்த இடத்த வந்து எது ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்த வந்து அந்த எமோஷனல் திங் ஒர்க் ஆகும், எந்த ம், இடத்த அந்த ட்விஸ்ட்ட பிளேஸ் பண்ணோம்னா, அது வந்து எஃபெக்டிவா
இருக்கும். ம், ம். நம்மள இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி நம்ம இப்படி போயிட்டு இருப்போம். அவர் திடீர்னு இல்லங்க இப்படி இல்லன்னு சொல்லி இப்படி திருப்பி விடுவாரு. அப்படியே நமக்கு அப்படியே நம்ம நினைச்சது ஃபுல்லா அப்படியே திருப்பி போட்ட மாரி ஆயிரும் உங்களுக்கு. ம், ம். நான் ஃபர்ஸ்ட்ல குரங்கு பொம்மை படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையும் அந்த படத்துல ஒண்ணு அந்த சிலை இருக்கும், இல்லன்னா அந்த பணம் இருக்குன்னு தான் நம்ம மைண்ட் இருக்கும். ஏன்னா, அது ம், ம். ஆரம்பத்துல இருந்து அதான் காமிப்பாரு அவரு. சிலை ம். இல்லன்னா பணம். 5 கோடி பணம் இருக்கா? இல்ல சிலை இருக்கா? அவ்வளோதான். அதுதான் ஸ்டோரி. ஆனா வந்து ம். 2மே கிடையாது. இது 3ஆவதா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஓப்பன் பண்ணாரு பாருங்க. எல்லாருமே பிரேக் ஆயிட்டாங்க அந்த ம். அந்த அந்த இடத்துல. ம். செம்ம எஃபெக்டிவா ம். இருந்துச்சு சார். நெறைய படங்கள் பண்ணணும் இவரு. இதே மாரி ஆமா. நான் லீனியர்ல பண்ணணும் கண்டிப்பா. சார் எனக்கு இன்னொரு ம். சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்ப படத்தை வந்து ஃபுல்லா லீனியர்ல எடுத்துட்டு ம். அதுக்கப்புறம் கட் பண்ணி மாத்தி மாத்தி அந்த இது என்ன ஒரு காமெடியில வரும்ல, ம். 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 பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி மாத்தி வைப்பாங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் லீனியர் தான் கதையை எழுதுவாங்களா? ஆ, கதை எழுதுறதே நான் லீனியர்ல தான் சார் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சார் ரைட் பண்ணிருவாங்க. இதுதான் கோர்ன்னு ரைட் பண்ணிருவாங்க. இந்த கட் பண்றது பார்த்தீங்கன்னா நான் ஆமா. நான் சார் நான் கேக்குறது வந்து ரைட் பண்றது மட்டும் கேட்கல. ம். ஷூட் பண்றதும் லீனியர்ல இல்ல ஷூட் பண்ணிட்டு ஷூட் பண்றது எடிட்டிங்ல உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்களான்னு கேக்குறேன். இல்ல சார். முதல்ல வந்து கதை வந்து லீனியரா தான் சார் எழுதுவாங்க ஃபர்ஸ்ட்டு. கதைங்கிறது வந்து ஒரு கோருங்கிறது இப்போ நீங்க இந்த 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 படமா இருக்கட்டும், குரங்கு பொம்மை ஆகட்டும், அந்த படமா இருக்கட்டும். இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் ஸ்டோரி. இவர்கிட்ட வேலை செய்றாரு, இங்க பேக் போகுது, இவர் கொல்றாங்க, தலையை உள்ள வைக்கிறாங்க. இதான் 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 லீனியரான ஸ்டோரி. இது இப்படி தான் இருக்கும். ஆனா எந்த இடத்த எதை ஓப்பன் பண்ணணுங்கிறது ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது தான் முடிவு பண்ணுவாங்க சார் அது. இந்த இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் லீனியராக ஸ்க்ரீன் பிளே எழுதுனீங்கன்னா அப்படியே ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். அப்படியே பிளாங்காக போய் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அங்கே அனுப்புறாரு. ஒரு 4வது சீனில் அந்த ட்விஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இவர் தலை தான் உள்ளே இருக்குங்கிறது 4வது சீனில் ஓப்பன் ஆயிரும். இந்த 4வது சீனில் இருக்கிறத வந்து 40வது சீனில் கொண்டு போகிறது தான் அந்த இல்ல சார், டைரக்டரோட அந்த இது. கான்செப்ட் தான் கேக்குறேன் நானு. ம். அது வந்து ஃபுல்லா லீனியர்ல எடுத்துட்டு இதை எடிட்டிங்ல உட்கார்ந்து இந்த வேலையை பார்ப்பாங்களா, இல்ல ஸ்கிரீன் பிளேலே நான் லீனியர் தான் கொண்டு இல்லை சார், சீன் பை வந்திருப்பாங்க? சீன் தான் சார் எடுப்பாங்க. அங்கே 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 எடுக்கிறது வந்து லீனியராக. ஏன்னா நீங்கள் ரெகுலரான படமே லீனியராக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஓ. தொடர்ந்தாப்புல இருக்குல்ல படம், அதே லீனியராக எடுக்க முடியாது உங்களால். ஏன்னா எல்லாரோட கால் ஷீட்டும் வந்து மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. கிடைக்காது. ஃபர்ஸ்ட் 20வது சீனை முதல்ல எடுப்பாங்க, அப்புறம் முதல் சீன் எடுப்பாங்க, திடீர்னு 25வது சீன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த லொகேஷன் உங்களுக்கு செட் ஆகணும், அந்த ஆக்டர்ஸ் வரணும், எல்லாரும் வரணும், அவங்க கால் ஷீட் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. அதனால் வரிசையாக எந்த ஒரு படமும் வரிசையாக எடுக்க முடியாது. நம்ம சும்மா நம்ம ஷார்ட் ஃபிலிம் நம்மளோட ஃபிலிம் எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு கதையை எழுதி அதுக்கு போய் நம்மளா ஷூட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்டோட இதெல்லாம் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கால் ஷீட் இருக்கும், அந்த லொக்கேஷன் இருக்கணும், அந்த சீசனில் அந்த இடத்துக்கு போக முடியாது உங்களுக்கு, அவங்க நினைக்கிற மாதிரி கிளைமேட்டுக்கு அமையாது உங்களுக்கு. அதனால எடுக்கும்போதே அவங்க வந்து சீனை தான் எடுப்பாங்க. இது கூட கேள்விப்பட்டேன். அங்காடி தெரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து அஞ்சலி வந்து ஏதோ தப்பு பண்ணிடுவாங்க. அந்த பாத்ரூம் கூட்டு போவாங்கல்ல, அதோட கட் ஆயிருமா, சீன் முடிஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அந்த அவர் பேர் என்ன, சூப்பர்வைசர், அவருக்கு தெரியாது. படத்துலதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் என்ன நடந்துச்சுன்னு. அந்த டயலாக் வந்து அஞ்சலி மூலியமா தான் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இவருக்கு தெரியாது. எடுத்து முடிச்சிருவாங்க அவ்வளவுதான். ஆமா, எனக்கு பாத்ரூம்ல போய் முடியறப்ப சீன் கம்ப்ளீட் ஆகலைங்கிற மாதிரி டவுட்ல இருந்தாராம். படம் பாக்குறப்பதான் அவருக்கு புரிஞ்சா, ஐயோ இவ்வளவு பெரிய சீன் நடிச்சிருக்கோமா அப்படின்னு. ஓகே சார். அது மாதிரி தான் சீனை தான் சார் இருக்கும். இந்த சீனுன்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க அவங்க. இந்த டேக் அந்த இது கிளாப் போர்டு வச்சு அடிக்கிறாங்கல்ல, அது அத்தனாவது சீனுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு சீனாக தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 434வது சீனு, 230 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த கிளாப் போர்டில் இருக்க சீரீஸு, அந்த சீரீஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்து ஒரு ஃபில்மாக கட் பண்ணி அதுதான் எடிட்டிங் ரூமுக்கு போகும். ஆனால் இவர் எழுதும்போதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி எழுதுனா தான் அது அந்த பக்கம் போயே சேரும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதனால் எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதுவார். ஓகே சார், ஓகே சார். வேற என்ன சார்? குரங்கு பொம்மையில வந்து காமெடியுமே நல்லா தான் சார் இருந்துச்சு. ஆமா, எனக்கு முக்கியமா அவரோட பேக் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு Facebookல போடுவாரு. ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியா இருந்துச்சு. எனக்கு அந்த பிக் பாக்கெட்டோட சீன் சார், அவர் பேர் என்னன்னு தெரியல. இந்த படத்துலயும் போலீஸா நடிச்சிருந்தாரா? போலீஸ்ன்ற கேரக்டர்ல ஷார்ட் பிலிம் எடுக்கிற காலத்துல இருந்தே அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா மணின்னு நினைக்கிறேன் பேர் வந்து. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிறைய நல்ல இயக்குனர் இது பாத்துட்டு இருந்தேன் நேத்து முன்னானத்து. அதுல அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப இழைச்சு போய் ஒல்லியா எல்லாம் இந்த திரு சார் அப்ப இழைச்சு போய் ஒரு மாதிரி தான் இருக்காரு. அப்ப அப்படி இருந்தவரா இப்படி கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் அழகா வேற மாதிரி நடிப்பு எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. ஷார்ட் பிலிம் நடிச்சு அவங்க ஃப்ரெண்டில் நடிக்க வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு சார். காமெடி சீன் போற மாதிரியே இருக்கு. குரங்கு பொம்மையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல ஓகே சார், ஒரு 2-3 சீன் தான் பெருசா இல்ல.
ஆனா குரங்கு பொம்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட மேனரிசம், அவரோட டான்ஸ் பண்றது, அவரோட பாடி லாங்குவேஜ், டயலாக் சூப்பரா டெலிவரி இருந்துச்சு. நல்லா ஒரு அழகா இதுவா இருக்கு. இந்த த்ரில்லர் கதைக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி மாதிரியும் கொண்டு வந்து லவ் இந்த பிக் ஸ்டோரி, பாக்கெட் வச்சு ஆமா, அது ஒரு story காமெடி, கொண்டு வந்து ஆமா, அது அழகா கொண்டு போயிட்டாங்க பாருங்க. கரெக்ட். அந்த நான் பொண்ணு பாக்குற சீன்லாம் கூட நல்லா தான் சார் இருந்துச்சு. நல்லா இருக்கு. கீழ உட்கார்ந்து இவங்க வந்து பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 அந்த பேரும் உண்மையா பக்கம் பேசிட்டு உண்மை இருப்பாங்க மேல. பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு டிஃபரெண்டா இல்ல இருந்துச்சு. சார். இவரு சீன் எழுதுறதே வந்து ஒரு ரெகுலரான சீனா இருக்க மாட்டாங்குது. இவரு நிதிலன் எழுதுறது பார்த்தீங்கன்னா. இந்த இந்த படத்துலயும் சரி, குரங்கு பொம்மையிலயும் சரி, மகாராஜாலயும் சரி, புதுசா இருக்கு ஆமா. சீன பார்க்கும்போது. அதனால தான் நம்மளால இன்ட்ரெஸ்ட்டா பார்க்க முடியுது. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மகாராஜா நல்லா இல்லன்னு ம், சொன்னாங்க, ம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமே வந்து ம், சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு ம், எலமெண்ட் வந்து புதுசா புதுசா இருக்கு. இந்த படத்த பார்க்கும்போது ம், எனக்கு அதான் தோணுச்சு. நெறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா இருக்கு. இந்த சீன் இப்படி புதுசா இருக்கேன்ற மாரி தான் தோணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, சில சில படத்துல மட்டும் தான் வந்து ஸ்கிரீன்ல வந்து ஹீரோவ பார்க்க மாட்டோம். டைரக்டர பார்ப்போம். ம், ம், ஏன்னா, இந்த இடத்துல டைரக்டர் தெரிவாங்க அந்த சீன்ல. ம், அதே மாரி ம், தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜிகர்தண்டா படம் பார்த்தேன்ல. ம். அதுல ம், தெரிஞ்சாரு. ஒரு ஒரு இதுலயுமே ஓகே. வந்து டைரக்டர் தெரிஞ்சாரு. ம். இப்ப ம், அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப மகாராஜாவா இருக்கட்டும், குரங்கு பொம்மையா இருக்கட்டும், இதுலலாம் ம், அவங்க தனியா தெரியிறாங்க. அவங்க ம். ஸ்கிரீன்லயே வரலனாலும் அவங்க தெரியிறாங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ம், ம், ம். ம். ஓகே. ஜேகே சார் நீங்க அந்த சீன் சொன்னீங்கல்ல, நல்லா சீன் செம்மையா கிரியேட் பண்றாருன்னு. ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த கஞ்சா கருப்பு வீட்டுக்கு போவாங்க. ம், போயிட்டு ம், ம். வந்துருவா இவ கடைக்கு வந்துருவா. கடைக்கு வந்தவுடனே விதார்ட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி எனக்கு 2 இட்லி கொண்டு வந்தாங்களா, சட்னி கேட்டேனா, ஆமா. இது கொண்டு வந்து சொல்லும்போது, அந்த அப்படியே அவ கொண்டு வந்து குடுக்குற மாரியே அந்த கதை காட்டுவாங்க. காட்டுவாங்க நல்லா அத. இருக்கும். விஷுவலா அவர் அதான் சார் விதர்ட்ட விஷுவல் கண்டு மீடியம். ஆ விதர்ட் பாத்துட்டு, சிரிச்சுட்டு போயிட்டு சிரிச்சுட்டு விட்டுருவாரு. பார்த்தா ஒரு ஒரு லேடி வந்து அப்படியே அவன் கேட்ட மாரி எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. வைக்கும்போது ம். பார்த்தா இவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டுருப்பாங்க. ஓகே. யாஹ்! அவன் தானா புரிஞ்சுகிட்டு அவன் அதே கேட்டு வாங்கி தர மாரி. அந்த சீன் அதான் எக்ஸாம்பிளா இந்த சொன்னீங்க. சீன் எல்லாமே நல்லா தான் சார். அந்த சீன் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ம், ம். அதனால தான் நம்மளால பார்க்க முடியுது பார்க்க இன்ட்ரெஸ்ட்டா. முடியுது. புது சீனா இருக்கு எல்லாமே. அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்ச உடனே பஸ்ல போவாங்க. பஸ்ல போம்போது வந்து பக்கத்துல உட்கார சொல்லி கேட்கும்போது வந்து, அங்க இடம் ஆமா. பஸ்ஸே காலியா கிடக்கும். அங்க கூட்டமா பயங்கர கும்பலா இருக்குன்ற இருக்கு. நான் மாரி. பக்கத்துல ம். உட்காந்துக்கவா அப்படின்னோனே, விதாஸ் சொல்லுவாரு, ஐயா கொஞ்சம் உட்காரணும். கொஞ்சம் ஆமா. முடிஞ்சா பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டீங்களான்னு கேட்டு, அந்த சீன் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட. டிஃபரண்டான திங்கிங் சார் அது இவருக்கு. ஆமா. ம். இவரு கேரக்டர் இப்படிதான் சார் இருக்கு. நித்திலன் சார் கேரக்டரே பயங்கரமா இருக்கு. இப்படிதான் இருக்கு. நான் நெறைய ம், ஷார்ட் ஃபிலிம் ம். பார்த்துட்டு மனசுல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தலைவர் ஓகே. இப்படிதான் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரியுது. சூப்பர், விதார்த் சூப்பர். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி படத்துல ம். கதைநாயகனா நடிச்சிருப்பாரு. பட் ம். இவ்ளோ அழகா காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. அதே மாரி ஒரு ஹீரோயின் ஒரு புதுமுகம். ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாரி இருக்கணும். அந்த ம். மாரி யோசிச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்படியே நடிக்கிறதும் இயல்பா இருக்கு. தெரியவே இல்ல. ம். அது ம். நல்லா இருக்கு. ஒரு அழகா செலக்ட் பண்ணி அழகாக்குறாரு முதல்ல. அந்த கொண்டு உருவத்தையும் வந்துடுறாரு அழகாக்குறாரு. சார். அது இல்லாம அந்த நடிக்க வைக்கிறதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அ ஆமா. ம், ம். ஆர்டிஸ்ட் காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டோட காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா இருக்கு. நீங்க ம், ஃபர்ஸ்ட் ம், ம். சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா, கடைசி சீன் வரையும் அந்த ஆர்டிஸ்ட்டோட இத பாருங்களேன். பேக் ம், கொண்டு ம், வரவர் ம். அவர் பேரு என்ன? கிருஷ்ணமூர்த்தி. நம்ம வடிவேலு காமெடிலாம் கிருஷ்ணமூர்த்தி வருவார்ல, மேனேஜர். கிருஷ்ணமூர்த்தி. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அவராகட்டும், கிருஷ்ணமூர்த்தி. வில்லனோட கேரக்டர் ம், ஆகட்டும், பிக் பாக்கெட்டா வந்த நீங்க ம், மணின்னு சொன்னீங்கல்ல, அவராகட்டும், அந்த ம், ஓனர் ம், கேரக்டர் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா, ம், அப்படியே ம். இவரு நம்ம அவர் பேர் என்ன? புதுப்பேட்டையிலலாம் வருவார்ல, ரவுடியா இருப்பாரு. ரவுடியா அவர் இருப்பாரு. மாமனாரா, ம், ம், இவரோட மாமனாரா ம், காட்டுவாங்கல்ல, அவராகட்டும், அந்த சாப்பிட்டுட்டே இருக்க கேரக்டர் ஆகட்டும், எல்லாத்தையும் ம், பார்த்தீங்கன்னா, ம், ம். பெர்ஃபார்ம் பண்றது அவங்களுக்கு ஏத்த கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ம், வந்து ம், பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெனக்கெட்டுருப்பாருன்னு நெனைக்கிறேன். இவரு டைரக்டர். ம், ம், ம். இந்த மாரி தான் ம், பண்ணணும்னு ம். சொல்லிட்டு, இந்த மகாராஜாலயும் சரி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே ஒரு பிசுறே இருக்காது. ஒரு ம், ம், ம். ஆக்ட் பண்றாங்கன்னு தெரியவே தெரியாது எங்கேயுமே யாருமே. அங்கேயும் காஸ்டிங்ல ஜெயிச்சிட்டாரு. இந்த படத்துலயும் அது மாரி தான் காஸ்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படத்திலே இத்தன பேர வச்சு ஒரு ஒரு நல்ல ஆக்டிங் எல்லாத்தையும் கொண்டு வரதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா, நீ நீ ம், என்னடா இன்னைக்கு வந்த டைரக்டர் நீ நடிக்க சொல்றியான்ற மாரி நெறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நடிக்கிறேன் பாருன்னு ம், சொல்லிட்டு. ஆனா வந்து இவரு கதைக்கு என்ன ம். தேவையோ அத மட்டும் தான் நடிக்க வைக்கணும் இவர பொறுத்தவரையும். வேற யாரு சார் நடிச்சாங்க நல்லா நீங்க பார்த்த வரைக்கும்? சார் சார் அதுல பாரதி அந்த சார்லாம் அவரு இயல்பா நடிப்பாரு பாரதி சாரு. ஆமா, ஆமா. ஆனா இதுல வந்து அவர் ரொம்ப அழகா நடிச்சாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பாரதி சார் நடிப்பு. எல்லா நடிப்பும் நல்லா இருக்கு. பாரதி சார் நடிப்பு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் சொன்ன மாரி விதார்த் வந்து அந்த காஸ்டிங்ஸ் கதை ஓவரா சொல்லுவார்ல கேரக்டர் சார், ம். அந்த கதை சொல்லுவார்ல, அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சுல்ல. ரொம்ப ஸ்லோ காஸ்ட் வாய்ஸ்ல பண்ணியிருக்காரு சார். அவரு அழகா. வந்து ஒரு அப்பாவியா நம்ம ஈஸியா பார்த்துரலாம் பாரதி ராஜாவ. நம்ம என்னதான் ம், வந்து ம், அந்த அந்த காலத்துல ஒரு டைரக்டரா பார்த்தாலுமே, அவர் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவியா நெறைய படத்துல பார்த்தோன்னா தெரியும். அவர் நடிக்கிற கேரக்டர்ல ம், கொஞ்சம் ம். ஏஜான கேரக்டர், ஒரு தாத்தா கேரக்டர் நடிக்கிறாருன்னா, ஒரு அப்பாவியான ஆமா. கேரக்டர் மாரி தான் தெரியும் உங்களுக்கு. ம், அந்த ம், அதுக்கு ம். கரெக்ட்டான ஆள சூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அவர் ஆக்டிங்.
சொல்லுங்க சார் சார். அதான் அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த அந்த ஒரு அவர் அந்த கதை சொல்லுவார்ல, அந்த கதை ம், சொல்றப்ப சொல்லி முடிச்சுட்டு நீ என்னை கொல்ல போற அப்படின்னு சொல்றப்பலாம் ஒரு மாதிரியா செமையா டிஃப்ரெண்டா இருந்துச்சு சார் செம்மையா அது. இருந்துச்சு இல்ல சார்? சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ஆக்டிங் ம், அதான். அதுதான் அவ்வளோ அப்படியே சூப்பரா இருந்துச்சு. கொண்டு நம்ம என்ன நினைச்சிருப்போம், ரொம்ப அப்பாவியா இருக்காரு, அது தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ! இவ்வளோ அப்பாவியா இருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் நம்பிருவாருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். அதான் சார் நான் சொன்ன கண்டிப்பா. அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கோட அவரோட டேலண்ட்ட பாருங்க. அத அங்க ஓப்பன் ம், பண்ணோம்னா நம்ம எமோஷனலா பிரேக் ஆயிருவோம். நம்ம அப்படியே விட்டுட்டா கூட, ம், சரி தெரியாம செத்து போயிட்டாருன்ற மாரி நமக்கு தெரியும். தெரிஞ்சே சாக சரிங்க. ம், போறாருங்கும் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்னடா இப்படி ஆக போகுதுன்ற மாரி நம்ம வந்து ரொம்ப பரிதாபப்பட ஆரம்பிச்சுருவோம். அது எவ்வளோ ம், எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு பாருங்க நமக்கு. நம்மளே இப்ப அதான் சார் உருகி செம்மையா இருந்துச்சு. சொல்றாருன்னா, அதுக்கு காரணம் அங்க ஒர்க் ஆனதுக்கு காரணம் அதனால தான். ம், ம். அது கரெக்ட். நித்திலனோட ரைட்டிங்க்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சார் அது. அதே அதே மாதிரி ம், இளங்கோ குமரவேல் சார் இருக்காருல்ல, ம், அவர் ம். அந்த கிரிக்கெட் விளையாடுற சீன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒருத்தரையும் கொலை பண்றதுக்கு அந்த பேட் எடுத்துட்டு பேட்டு போவாரு. அதை அப்படியே கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஆமா. ஒரு கிரிக்கெட் தான் ம், விளையாடுவாரு ஸ்ட்ரீட்ல. சோ வந்து அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. அதனால அதை கொண்டு போய் ம், வைக்கிறது, கதை சத்துறது, அதெல்லாமே சூப்பரா தான் சார் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ம், பயங்கரமா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாரி ம், சாவுக்கு மேல என்னால என்னன்னா அந்த ஒரு கில்ட்டே இல்லாத வில்லன் அதான் இவரு அதான் சொல்லியிருந்தாரு. காக்கிஸ் ம், ரிவ்யூவர் கார்த்திக் ரிவ்யூ பண்ணுவார்ல, அவரு அதான் சொல்லியிருந்தாரு. இந்த வில்லனையும் ம், அந்த வில்லனையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ற மாரி ஒரு இது சொன்னாரு. இவனுக்கும் ம், இவனுக்கும் அந்த தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு இதுல நம்ம அனுராக் கஷ்யப்புக்கும் ம், பார்த்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணேன்ற மாரி உணரவே மாட்டாரு அந்த சீன் வரைக்கும். இந்த சீன்லயும் ம், பார்த்தீங்கன்னா, அந்த வித்தார்த் கொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் சொல்லுவாரு. "பக்கத்துல என் பையன் இருக்கான். ம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ம். நம்ம வந்து சரி சொல்லி ஏமாத்த ஆமா. போறான்னு நெனச்சுட்டு நினைப்போம் நம்ம. ஆனா ம். பார்த்தீங்கன்னா, "இப்படிதான் உங்க அப்பா அழுதாரு. நான் உங்க அப்பன கொன்னேன். நீ என்ன கொல்ல போற. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அத ஒரு ஆமா. கில்ட்டே இல்லாம சொல்லுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா. அது ஆனா தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி அந்த ம். சாவ போறோம்ன்னு தெரியிற சமயத்திலயாவது ஒரு இறங்கி வருவாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த அப்படிதான் நெனச்சிருப்போம் நம்ம. இருக்க மாட்டோம். ஆமா. இருக்க மாட்டாங்க. கில்ட்டே இருக்காது. நம்ம என்ன இப்ப இப்ப நமக்கு என்ன தாட் வரும்னா, இவர கொல்றது ஒரு ஒரு தண்டனை ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனை வரும். அவன் சாவுக்கு கரெக்ட். மேல ஏதாவது ஒண்ணு தரணுன்ட்டு நமக்கே தோணும். அந்த கிளைமாக்ஸ்ல அந்த சீன ம். பார்த்த பிறகு தான் நமக்கு அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி வரும் நமக்கு. அப்பதான் அ ஃபீல் பண்ணுவோம், ஆமா. அழுவோம். அப்பதான் அந்த கண்ணுல இருந்து தண்ணியே வரும். கரெக்ட். இங்க அனுராக் கரெக்ட்டுங்களா? கஷ்யப்க்கு வந்து அந்த இது சொல்றீங்கல்ல, ஃபீல் பண்றதுக்கு அந்த அந்த பாயிண்ட் சொல்லுவான்ல, அதான் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி இதுல வந்து ம். அந்த பாயிண்ட். அவன் வந்து கில்ட் ஆகுறதுக்கு வந்து இந்த விஷயம் கிடையாது. அவன் சாவுலாம் அவனுக்கு இது கிடையாது. தீர்வு கிடையாது. அவனுக்கு தீர்வு வந்து இதுதான் அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான கிளைமாக்ஸா இருந்துச்சு சார் அது. ஒரு ம். தியேட்ரிக்கலான படம் சார் இது. தியேட்டர்ல அவ்ளோ சூப்பரா ஒர்க் ம். ஆயிருக்கும். நம்ம சிரிச்சிருப்போம், அழுதுருப்போம், ஒரு ஹை மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு விசில் அடிச்சிருப்போம். கிளைமாக்ஸ்லாம் விதார்த் ம். மறுபடியும் அவர் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கிளாப் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ம். சூப்பரா ம். இருந்திருக்கும். நம்ம மிஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இதுல இது தியேட்டர்ல மிஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பரான ஆமா. இருக்க வந்து படம். அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிட்டாரு மகாராஜால. எல்லாரும் வந்து விஜய் ம். சேதுபதியோட ஃபேஸுக்காக எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு நம்பிக்கையில. ம். ம். வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிட்டாரு. ஒரு இனிமே வந்து கண்டிப்பா நித்திலன் படம்னா போயிருவோம் தியேட்டருக்கு. போயிருவோம்ல. ஆமா ஆமா. சார். கண்டிப்பா நான்லாம் டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட்டா போயிடுவேன் சார். கண்டிப்பா. எஃப்டிஎஃப்எஸ் கண்டிப்பா போவேன். கண்டிப்பா. ஏன்னா அவரும் ம். எனக்கு புடிச்ச டைரக்டர் ஆயிட்டாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். 2 கண்டிப்பா. படத்திலேயே ஆயிட்டாங்க சார். அதான் சார் விஷயம். ம், ம். ம். பெருசாலாம் ம். தேவையில்ல சார். தேவை அவங்களோட கிடையாது. கரெக்ட். ஆமா. நீங்க அவரு ஷார்ட் கனெக்ட் ஃபிலிமே பார்க்கலையே? எதுங்க சார் நெறைய ஷார்ட் ஃபிலிம் பாருங்க. நித்திலனுடைய இல்ல ஷார்ட் பார்த்தேன் ஃபிலிம்லாம் சார். இந்த அழகா சாம் இருக்கும். ஆண்டர்சன் சார் வச்சு கூட ஒரு படம் எடுத்திருக்காரு சார் ஷார்ட் ஃபிலிம். அது காமெடியா கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். இல்ல அது அதையும் ட்ரை இன்னும் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ட்ரை கொஞ்சம் கதை, பண்ணியிருக்காரு பாருங்க. கொஞ்சம் கவிதை, புதிரு நெறைய கதைகள் அப்படியே அந்த வரிசையா அழகா இருக்கு. ஸ்பூன் வச்சு ஒரு கதை வரும்ல, அதுவும் பார்த்தேன் சார். ஆ, ஆ. அது ஒண்ணு அது பார்த்தேன். கொஞ்சம் ஆம், அதுவுமே ஓகேவா நல்லா தான் இருக்கு. சார் இருந்துச்சு. நல்லா டிஃபரெண்டா ம். யோசிச்சிருந்தாரு. அது அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, டிஃபரெண்டா இருந்துச்சு. அதனால தான் ஃபுல்லா ம், உட்கார்ந்து ம், பார்த்துட்டு இருந்தேன். ம். சீன்ஸ் நல்லா ம், வச்சாவே ம், போதும் சார். நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ம், ஆரம்பிச்சுருவேன் நான். ம். நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவருடைய நீங்க சொல்ற விவின் சார் சொன்ன அந்த 2 ஷார்ட் ஃபிலிமும் அவருடைய ஆரம்ப கால ஷார்ட் ஃபிலிம்னு நெனைக்கிறேன் சார். ம், அதுக்கு மேல ம், மெச்சூரிட்டி ஆயிட்டு ஒரு படம் நெறைய எடுத்திருக்காரு. ம், புதிர் மாரி ம், நெறைய பாருங்க அது வேற மாரி இருக்கும். இந்த படத்துடைய ம். கன்டினியூஷன் மாரி. இப்ப நெறைய படங்கள்லாம் சொல்றாங்கல்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ம், சொல்லிட்டு. ம், ம், ம். உண்மையான பார்ட் 1, பார்ட் 2 வந்து படத்த வச்சு கிடையாது. டைரக்டர வச்சுன்னா, நித்திலுடைய பார்ட் 1 வந்து குரங்கு பொம்மை, பார்ட் 2 அ மகாராஜான்னு சொல்லிட்டு அழகா மகாராஜா. கொண்டு போலாம். ம், உண்மையான ம். பார்ட் 1, ம். பார்ட் 2 கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான். இப்படிதான் இருக்கணும். மத்தபடி கரெக்ட். படத்துக்கு ஆமா. ஆ. ஏன்னா அதே மாரி அதே கிளைமாக்ஸ்ல சொல்ற டயலாக், அதே வில்லத்தனம் பண்றது, அதே கேரக்டர்ஸ் ரெவல்யூஷன் பண்றது, அதே ம். நான்லினியர் மெத்தடு எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா கதைக்களம் வேற, ஹீரோஸ் வேற, எல்லாம் வேற. ஆமா சார். நல்லா இருக்கு. இது அவருடைய ஸ்டைல் நல்லா இருக்கு. ம். நீட் நல்லா சார். இருக்கு. ஆமா சார்.
ஆனா எனக்கு ஒரு சில மைனஸும் தோணுச்சு சார் குரங்கு பொம்மையில. இந்த மைனஸ்ன்னு சொல்றதை விட ம். கொஞ்சம் லாஜிக் மிஸ்ஸிங் மாதிரி தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆஹ் இப்ப கொலை பண்றாங்க இல்லையா? இப்ப இந்த ரவுடி வந்து இளங்கோ கொலை பண்ணுவாரு. கொலை பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல போலீஸ் வராதா போகாதா அப்படின்றதெல்லாம் ஒரு டவுட் வருது. ம். அதே மாதிரி ஒரு கை கால் வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு பேக் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க. அவர் சாக்கடையில வந்து அந்த மிச்ச பாகத்த போடுவாங்க. கை கால போடுவாங்க. ம். பட் அது போலீஸ் வந்து கண்டுபிடிக்காதா போவாதான்னு ஒண்ணு வந்துச்சு. கரெக்ட். ஆமா. அதே மாதிரி இந்த மனைவி வந்து அவன் முடமா கிடக்கிறத பார்த்துட்டு இவ வேற ஒருத்தவங்க மிங்கிள் ஆகுற மாதிரி இருக்கும். அது கரெக்டா இல்லாம இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீரோயினி வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு ம். அப்படின்றது வந்து ம். கதை ம். சொல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆ. கிட்டத்தட்ட எடுத்தா பார்ட் 2 எடுக்கலாம். குரங்கு பொம்மைக்கே இன்னொரு இல்ல பார்ட் சார். எடுக்கிற அளவுக்கு இந்த கதை இன்னும் பெண்டிங் அவரோட இருக்கு. கான்செப்ட் வந்து அந்த ஒரு கோடு தான் சார். அதான், எது அதான், கோரோ அதை மட்டும் அதுதான். வச்சுட்டேன் சார். ம். ஒரு நல்ல ஆமா. டைரக்டர்னா வச்சுக்கோங்களேன், அது ஃபைனலா எல்லாத்தையும் முடிக்க மாட்டாங்க. ம். நான் என்ன சொல்ல ம். வந்தேனோ அதோட முடிச்சுட்டு போவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணம் ம். ஆச்சா, கல்யாணம் ஆகலையா, ம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லைல்ல நமக்கு. கரெக்ட். ஆமா. ம். நான் சொல்ல அது வந்தது இந்த கல்யாண லைன் தான். ஸ்டோரி ஓகே. அது எல்லா ஓகே. படத்துலயும் வைக்கிறது. இப்ப அலைப்பாயுதே படத்துல கூட மணிரத்னம் சார் படத்துல கூட சொல்லுவாங்க. அவங்க கடைசி வரையும் ம். சேர்ந்தது பாத்தீங்க. அதுக்கப்புறம் பட்ட கஷ்டத்த இன்னும் யாரு பாப்பாங்க? அதெல்லாம் உண்மையா நடக்கும். நீங்க சும்மா இத பார்த்து லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நெறைய கரெக்ட். இது சொல்லுவாங்க. அது அந்த மாரி அந்த ஸ்டோரிக்கு அந்த மாரி லவ்வுக்கு பிரச்சனை இல்ல சார். பட் ஆனா இது லாஜிக்கே பாருங்களேன். கை, கால் ஆமா. வெட்டியிருப்பாங்க. பொண்டாட்டி கேட்டுருக்கணும். பொண்டாட்டி போலீஸ்ல சொல்லியிருக்கணும். போலீஸ்காரன் வந்திருக்கணும். இந்த காசு உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்டிருக்கணும். கரெக்ட், ஏகப்பட்ட கரெக்ட். கதை இருக்கு. ம். அதே இதுக்கு மாரி அவங்க அப்பா தலைய வெட்டி சாக்கடையில தூக்கி போடுற சம்திங் போடுற மாரி காட்டுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். அப்பா ம். தலைய வெட்டினாலும் மிச்சம் இருக்கிற உடம்பு பொருள் எங்க போட்டாங்க? அது போலீஸ் கண்டுபிடிச்சதுன்னு பார்க்கணும். பின்னாடி ஆமா. இந்த அத மாரி ஃபாலோ நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எடுத்தா எடுக்கலாம். அவ்ளோ கதைகள் இருக்கு. அது ம். அப்படியே ம். ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் சார். அந்த ட்விஸ்ட் ஏன்னா ஓப்பன் அவருக்கு ஆன டைம் உடனே இருக்க படம் நிறைய முடிஞ்ச உடனே இருந்தது. ஆமா டைம் இது முடிஞ்ச மாரி ம். ஆயிடுச்சு சார். மூவியே முடிஞ்ச மாரி ஆயிடுச்சு. ஆமா. நம்ம ரொம்ப லாஜிக்கலா நம்ம இதுல இதுல இருந்த லாஜிக்கே போதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு. இந்த எஃபெக்டிவா இந்த ம். படத்த இல்ல படம் காட்டுறதுக்கு. அழகா ஆமா நிறைவா காட்டுறதுக்கு. படம் வந்துச்சு சார். அதுல எந்த குறையும் இல்ல. அதாவது ஒரு துளி கூட குறைஞ்சிச்சு ம். கதையில ம். அப்படின்னு ம். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, கிடையாது. இல்ல, நிறைவான இல்ல. படம். ஆமா, ஆமா. அழகான படம் இது. அதுதான், அதுதான். அது அதான் என்ன சார். காரணம்னா சார் இவரு அந்த ஷார்ட் பிலிம் ஜட்ஜ்மெண்ட் அது பேசும்போது கீழ அவர் ஃப்ரெண்டு இந்த பிக் பாக்கெட் அடிச்சிருப்பாருல்ல மணி ம். அவர் தான் ம். இருப்பாரு. ம். அவர் சொல்லுவாரு. அவருடைய மைனஸ் என்ன சம்திங் ஏதோ கேட்பாங்களா? அப்ப அவரு சொல்லுவாரு. ஏங்க அவர்ட்ட என்ன பிரச்சனைன்னா, ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு 5 கதை உருவாக்குவாரு. எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாம் சொல்லி கிள்ளி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அன்னைக்கு காலைல உட்கார்ந்து வேற ஒரு கதை எழுதிட்டு இருப்பாரு. அதாவது அடுத்தது அது மெருகேத்துவாருன்னு சொல்லிட்டு. இதே சூப்பர். தாங்க பிரச்சனைன்னு, ம். ம். அதுல நடிச்ச நெறைய ஷார்ட் பிலிம் நடிச்ச நடிகர்கள் சொன்னாங்க. சிங்கமுனி சார் கூட சொல்லியிருப்பாரு மகாராஜாவுல. ம். ம். இல்ல சார். எல்லா அதோட இது விளைவு பாருங்க. நம்ம ஸ்கிரீன்ல நம்மள எப்படி சர்ப்ரைஸ் கண்டிப்பா. பண்ண வைக்குது, நம்மள எப்படி ஏமாத்துது பாருங்க. ஆமா. அதுதான் கிரியேட் விஷயம். சார் அதான் கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அவரு. ஒரு ஆமா. தடவ அவரு ஆரம்பிச்சுட்டாருன்னா, அத நிப்பாட்ட முடியாது அவங்களால. ஆமா, கிரியேட் பண்ணிட்டே ஆமா. இருப்பாங்க. எழுத முக்கியமா எழுதுறது சார். எழுதுறது வந்து ஒரு போதை மாரி சார் அது. ஒரு எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இன்னொரு பாக்யராஜ், பாரதி ராஜா, பாலச்சந்தர், ம். மகேந்திரன் மாரி எனக்கு இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் சார். எனக்கு ம். ம். இவர ம். கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல்ல செமையா ஹிட் அடிக்கிறாங்கல்ல, அந்த டைரக்டர விட எனக்கு இவர ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப அப்படிதான் சார் கமர்ஷியல்ல இருக்கணும். ஜெயிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்ப நீங்க ஆமா. கமர்ஷியல் அவர விட இது இவரோட ஸ்டைல். ஆமா சார். கமர்ஷியல் இது இல்ல சார். முக்கியம் இல்ல சார் இதுல இதுல. ம். ஆமா. ஏன்னா, இப்ப நீங்க இதுல கமர்ஷியலா ஒர்க் ஆகலன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. கமர்ஷியல்ங்கிறது வந்து வெற்றிமாறன் சொல்லுவாரு. நான் எடுத்த படம் எல்லாமே கமர்ஷியல் தானேன்ற மாரி சொல்லுவாரு. ஏன்னா, அவரு ம். வந்து கரெக்ட் தான். ஆமா, ஆமா. அவரு அவரு வந்து படம் ஒர்க் ஆச்சுன்னா, மக்கள் வந்து பார்க்க போறாங்க. அது கமர்ஷியல் ஆயிருச்சு அவ்வளோதான். இப்ப இவரு ம். எடுத்த படத்துல பாருங்க, எல்லா மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. நம்ம லவ் இருந்துச்சு, ஒரு காமெடி இருந்துச்சு, ஒரு ம். எமோஷனல் சீன் இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ம். கிளைமாக்ஸ் ம். இருந்துச்சு, ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. மக்கள் எதிர்பார்க்கறது இதுதான். ஒரு நல்ல ஒரு ம். படத்த தான் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து கமர்ஷியல்ங்கிறது ஒரு முத்திரை குத்துன மாரி ஆயிடுச்சு. ஒரு 5 பாட்டுப்பா, ஒரு 5 ஃபைட்டு, ஒரு காமெடி ம். கூட ஒரு காமெடியனு, வில்லன் ம். ஒரு 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 கார்ப்பரேட் வில்லனு, அவன ஜெயிக்கிறது தான் கதை. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் இது வந்து நான் கமர்ஷியல்னு சொல்ல மாட்டேன். ஒரு டெம்ப்ளேட் மூவின்னு சொல்லுவேன். ம். ம். ஒரு ம். கமர்ஷியல்னா இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். நெறைய பேர் போய் பார்க்கணுங்கிறது தான் கமர்ஷியல். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர். ஆமா. ஆமா. ஆமா, சார் ஆமா. இந்த படமுமே பாத்தீங்கன்னா, புரொடியூசருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ம், பட்ஜெட் ம். பட்ஜெட் வந்து பெருசாலாம் ஒண்ணும் செலவு இல்ல, இருக்காதுன்னு எனக்கு இல்ல. தோணுது. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா. ரொம்ப 2 கம்மி படமும் செலவுல 2 தான் படமும் அதே பண்ணியிருந்தாங்க. மாரி தான். 2 2 படமும் அதே மாரி தான். தேவையில்ல சார். பட்ஜெட் எதுக்கு சார் தேவையில்லாம? இப்ப ம். தேவைன்னா ஆமா ஒரு சார். ஒரு போடலாம் நீங்க. இப்ப இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன காட்டுறதுக்கும், ஒரு ஒரு வீட காட்டுறதுக்கும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன காட்டுறதுக்கும் தேவையில்ல. ஒரு பஸ் ஸ்டாப்ப ம். காட்டுறதுக்கும் பட்ஜெட் தேவையில்ல உங்களுக்கு. ஒரு நல்ல ஆமா ரைட்டிங் சார். இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் தேவையும் கிடையாது. நீங்க பக்கத்திலே எடுத்துட்டு போயிடலாம். அந்த கதைக்களத்த சுருக்குறாரு பாருங்களேன். ஒரு 5 ம். கேரக்டர் 5 முகங்கள் தான் அந்த ம், கதையில. ம், அப்படின்னு அந்த ம். சுருக்கி கொண்டு போறாரு பாருங்களேன். அது ஆமா, அவங்களுக்குள்ள ஆமா. பின்னப்படுது. நல்லா இருக்கு ஓகே, ஓகே, நல்லா ஓகே. ஸ்டைல். இருக்கு. அதனாலயே பட்ஜெட் குறையுது. ம், ம், ம். ம். அவர்கள் நண்பர்கள வந்து விடாம அடுத்தடுத்த படத்துக்கு கொண்டு போறாரு சார். அது ம், பிக் பாக்கெட் ம், கேரக்டர் ம். நடிச்சாரு இல்லையா? அவரு.
அந்த சலூன் கடைக்காரராவும் இதுல ரவுடிசம் பண்ணவராவும் நடிச்சார் இல்லையா ஆமா அவரு. ஆமா இந்த மாதிரி பாரதி பாரதி நிறைய ராஜா ராஜா. கதைகளை சார். வந்து ஆமா. பாரதி சார் பாரதிராஜா சார். விடாம அழகா கொண்டு போறாரு அடுத்த ம். ஆனா படத்துக்கு. மகாராஜா படத்துல வந்து பாரதிராஜா சாருக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் ரோல் எல்லாம் கிடையாது. இல்ல இருந்தாலும் அவர் வந்து ஆசைப்பட்டு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. குறும்பு பார்த்தாலே தோணுச்சு. ம். குறும்பமி இப்ப பார்த்தாலே தோணுச்சு. ஓ அப்ப பாரதி வந்து கண்டிப்பா அந்த கதையில நான் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக கூட வச்சிருந்திருக்கலாம். இல்லன்னா ம். அப்பா வச்சிருந்திருக்கலாம். நீங்க வந்து கூட இருந்திருக்கணும். எனக்கு ஒரு சீனா நீங்க ம். நடிங்கப்பான்னு சொல்லி இவரு கேட்டு இருந்திருக்கலாம். சோ கண்டிப்பா, கேட்டிருந்திருக்கலாம். அது கண்டிப்பா. எனக்கு என்ன அததான் நியாயப்படுத்துறேன். அப்படிதான் நடந்திருக்கும்னு அதான் நீங்க தோணுது எனக்கு. சொன்னீங்கல்ல சார், அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். அவர் கூட ம். இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அடுத்தடுத்த படத்துக்கு கூட்டு போறான்னு ஆமா, சொல்றீங்கல்ல. ம். அந்த பாயிண்ட்ல ஆமா. பாரதி ராஜா சாரும் கூட இருந்ததுனால அடுத்த இந்த இதுலயுமே அவர் கூட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, ஓகே. விதார்த் சார் வந்து இவ்வளவு அழகான ஒரு நடிப்பு கொடுத்து அழகாவும் இருக்காரு. டீசென்டான அப்படியே ஒரு நல்லா இருந்துச்சு. பட் ஏன் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு கிடைக்கலன்னு எனக்கு தோணல. தெரியல. ஆமா நல்லா சார். அழகா பண்ணிருக்காரு இந்த படத்த வந்து. ஏன் அதுக்கு நெறைய அடுத்த படங்கள் படங்கள் வித்தார்த்தோட படங்கள் நெறைய படங்கள் நல்ல படங்கள் இருக்கு சார். ஆ ம், ம், ம். மணிகண்டன் எடுத்ததே வந்து குற்றமே தண்டனை படம் ஆ, பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா பார்த்திருக்கேன் சார். மணிகண்டன் டைரக்டர் காக்கா முட்டை ஆமா. மணிகண்டன் இருக்குல்ல காக்கா அவரது. முட்டை ஆமா. மணிகண்டன். அந்த ம், ம். படம் ஆகட்டும். இப்போ கூட ரீசென்ட்டா ஒரு கிடாயின் கருணை மனு நல்லாவே ஆ, இருந்துச்சு. நல்ல காமெடியா ஒர்க் அவுட் நான் ஆயிருந்துச்சு. பார்த்தேன். அதுவும் அது பார்த்தேன். காமெடியா கொஞ்சம் கொண்டு ஆமா. வந்துட்டாங்க. பிரைம்ல இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அவரு இப்ப 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 ஒரு படம் வந்துருச்சுங்களே, 1000 பொற்காசுகள். அந்த 1000 1000 பொற்காசுகள். பொற்காசுகள். அதுவும் காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவரு முடிஞ்ச வரையும் ட்ரை பண்றாரு சார் அவருக்கு. அதான் ம், சார் ம். சினிமா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். யாரு எப்ப மேல போவாங்க, யாரு எப்ப கீழ வருவாங்க, யாருக்கு சான்ஸ் கிடைக்கும், யாரு பெரிய ம், ஹீரோ ம். ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆ ம், ம், ம். நெறைய ஏன்னா மில்லியன்ஸ்ல இருக்காங்க ஆக்டர்ஸ். ஒரு ம், ம், ம். இதுவேங்கிறது படம் கிடைக்கிறதேங்கிற ரேருங்கிற மாரி ரொம்ப டிமாண்டா இருக்கிறது நெறைய பேர் இருக்காங்க. அப்படி ம், இருக்கும்போது ம், ம். இவருக்கு வந்து இந்த அளவு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அ ம், ம். நம்ம ஒரு கதையா ஒரு நல்ல படமா குடுத்தா ஓகேன்ற மாரி தான் நம்ம இருக்கோம் சார் இனிமே. எனக்கு விதாத்துக்கும் சரி, இதுவா இருக்கும் தெரிஞ்ச சரி. வரையும் சார் ஒரு நல்ல ஃபெமிலியரான ஏற்கனவே ஒரு சிற்பி மாரி தெரியிற ஒரு டைரக்டர் கிட்ட இவரு ஒரு படம் பண்ணியிருந்தா கூட அது அடுத்தடுத்து வந்திருக்கும்னு தோணுது எனக்கு ம், தெரிஞ்சு. ம், ம், நிதிலன் வந்து நியூலி டைரக்டர் அப்ப. ம், சோ அதனால ம், அவர விட்டுறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்தானம் சார் நெறைய நடிச்சிட்டு இருக்காரு. பட் ஆவரேஜான படங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஹிட் ஆகுது. பட் ஆவரேஜா போயிட்டு இருக்கு. இப்ப ம், சூர்யா சார் வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் குடுக்குறாரு. 2 ம். படமே அவரு பழச அழிச்சிருச்சு. அவருடைய பழைய இடங்கள அழிச்சுட்டு ஆமா ஒரு சார். கதைநாயகனா சிறப்பா வந்துருச்சு. அது காரணம் என்னவா நான் எனக்கு தோணுதுன்னா, அவரு செலக்ட் பண்ண டைரக்டரா தான் இருக்கும். இவர்கிட்ட போனா இவர் நம்மள வேற மாரி செதுக்குவார் அப்படின்னு நெனைக்கிறாரு இல்லையா? ம், ம், சோ அது மாரி ஒரு டைரக்டர் இவரு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்து, தொடர்ந்து அவரு அவரு 2, 3 வருஷம் கழிச்சு தான் கிடைப்பாருன்னா கூட பரவாயில்லன்னு அவருக்காக வெயிட் பண்ணியிருந்து பண்ணியிருந்தாருன்னா, ம், இவருக்கு ம். இன்னொரு கதவு வெளிச்சமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. ஜிகே சார், விவேக் சார், ஓகே இவ்வளவு சார். நேரம் நம்ம இந்த படத்த பத்தி குரங்கு பொம்மைய பத்தி பார்த்தோம். ம். நெறைய கலந்து பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். நமக்கு ஓகே. தெரிஞ்ச வரையும் நம்ம பார்த்தோம் நெறைய கலந்து பேசியிருக்கோம். ம், சோ ம், ம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய படங்கள் பத்தி பேசுறதுக்கு. கண்டிப்பா. பேசுறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா, அடுத்த படம் பார்க்கறதுக்கு மனசுல எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கும். ம், ம், இல்லையா? ம். அது டைம் ஆக்சுவலி எடுத்து அவரு பார்த்துன்னு இவரு தோணுது சார் எனக்கு. டைம் எடுத்து ஆமா. பார்த்து டைம் தோணுது. இந்த எடுத்துக்கிட்டோம். மாதிரி டைரக்டர் எடுத்துக்கிட்டோம் சார். எல்லாமே ஆமா. வந்து எடுத்துக்கிட்டோம். பார்ப்போம். எடுக்கட்டும். 7 இயர்ஸ் ஆச்சு பழசு இப்ப வந்து. ஆமா. அடுத்த படம் 5 இயர்ஸ் ஆனாலும் பரவால்ல. ஆனா வந்து எஃபெக்டிவா கண்டிப்பா போடணும். எஃபெக்டிவா இருக்கணும். சார் ஆக்சுவலி இந்த கதை கிரியேட் பண்ணி 7 இயர்ஸ் ஆச்சு. பட் யாரும் இத வந்து ம். ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களா எடுக்கறதுக்கு வந்து. ஓகே. சோ அதனால குரங்கு பொம்மை கதைய கிரியேட் பண்ணி டக்குனு அத பண்ணாரு. ம், சோ இதே மாரி இன்னும் பல கதைகள் அவர் வச்சிருக்கலாம். இந்த 7 ம். வருஷத்து கதைய வச்சிருக்கிற மாரி அவர் பல வருஷ கதை நெறைய வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சோ அதனால கண்டிப்பா வருஷம் ஒரு படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும். நான் ஆசைப்படுறேன். அவரு ஓகே. கண்டிப்பா வருஷத்துக்கு 2 படங்கள் தாராளமா அவரு குடுக்கணும். இல்ல ம். குவாலிட்டி குறைஞ்சிரும்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பா அவரு குடுக்கணும். ஓகே. டைம் எடுத்துக்கவே தேவையில்ல. குரங்கு பொம்மைக்கு இதுக்கு எடுத்த மாரி எடுக்கவே தேவையில்ல. ம். அவர வச்சிருப்பாரு அவர் இதுக்கப்புறம் அவரு கஷ்டம். நெறைய பேரு நெறைய தயாரிப்பாளர் அவங்க கிட்ட போவாங்க சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ம். அவரு மக்கள் ரசிக்கிற ஒரு இயக்குனரா மாறியிருக்காரு. ஓகே. சோ அது அது சக்சஸ் ஃபார்முலாவும் தெரியுது. தயாரிப்பாளருக்கு தெரியும். அவர் விட்ட ஒரு சக்சஸ் ஃபார்முலா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ அதனால இதுக்கப்புறம் அவருக்கு சுக்கிரதிசை தான் சார். கண்டிப்பா. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது சார். கூட்டம் கூட்டமா எவ்ளோ அ இது இருக்கு. ரத்த களரி இருக்கு படத்துல. ஆனா நான் நேத்து ம். வரையும் பார்க்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸா போய் மகாராஜாவ பார்த்துட்டு வராங்க சார். ம், ஒரு ம், ஒரு ம், ம். வேர்ட் ஆஃப் மவுத் கேட்டு சொன்னத கேட்டு நெறைய பேர் போய் பார்த்துட்டு வராங்க. ம், அப்பன்னா ம், பாருங்க ம். எந்த அளவு வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆமா. இல்ல அவர் கூட ஆக்சுவலி நீங்க ஸ்டேஜ்ல சொல்ல வர்றது சொல்லியிருப்பாரு சார். ம். ஆ. அவர் கூட ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு சாதாரண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணி நீங்க எல்லாம் சொன்னதுனால தான் இவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்க. ம். அதுக்கெல்லாம் ம். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சக்சஸ் மீட்ல பேசியிருப்பாரு. சூப்பர். ஆமா, ஆமா. ம். எதார்த்தமா இருக்காரு சார். டைரக்டர். ம், அதுதான். ம். அதாவது பேச தெரியல சார். அதாவது வெகுளியா பேசுறாரு. அப்பாவியா இருக்காரு. ம். ம். அவருடைய வேலையில மட்டும் நீங்க சொன்ன மாரி அதுல மட்டும் கண்ணும் கருத்துமா இருக்காரு. மத்தபடி வெளி உலகம் தெரியாத அளவுக்கு அப்படியே வெகுளியா ம். பேசுறாரு. ம். ம்.
நாளே இயக்குனர் ஜட்ஜ்மெண்ட் அங்க அந்த ஒவ்வொரு ஷாட்லயும் ஜட்ஜ்மெண்ட்லயும் அவர் அப்படிதான் சார் பேசுவாரு. ம், ரொம்ப ம். வெகுளியா வேற மாதிரியே பேசுவாரு. ஓகே. இவரா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஓகே. எமோஷனலுக்காக இவர் ஒரு டைரக்டர் சார். ம், நான் ம், ம். கன்க்ளூஷன் வந்துடுறேன். ஓகே சார். ஆக்சுவலி ஒரு எமோஷனலுக்காக ஒரு ஒரு அடையாளம் தமிழ் சினிமால ஒரு எமோஷனல கனெக்ட் திரைக்கதைன்னா பாக்கியராஜ் சார் அப்படின்னு ஒரு ம், ஒரு ம், அடையாளம் இருக்கு ம், இல்லையா? ம். அது மாதிரி ஒரு எமோஷனல மக்களோட மக்களோட மனசுல வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இவர் ஒரு அடையாளம் சார் எனக்கு ம், தெரிஞ்சு. ம், ம். சூப்பர் சார். ஃபைன். ஓகே முடிச்சுக்கலாம் சார். சார் இந்த வீடியோ. முடிச்சிடலாம் சார், முடிச்சுக்கலாம் சார். மொட்டை மாடி சொல்லுங்க நேயர்களுக்கு சார். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். தேங்க் யூ.